நமஸ்தே, ஐம் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் SSMGA. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஆர்பிஎல் பஜாஜ் பேங்க்கோட ஒன் மோர் அட்ராசிட்டி. அதை பற்றி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸில் சில டிலேஸ் இருக்கிறதோட ரீசன் ஒரு நபர் ஒரு ப்ராப்ளம் குறிப்பிடுறார்கள் அப்படின்னா, இரு முனையிலையும் நம்ம அதை செக் பண்ணி அதுக்கு உண்டான கரெக்டான நடந்திருக்கா அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அதை நன்றாக ஆராய்ந்ததுக்கு பிறகு இரு முனையிலையும் இரு தரப்புலையும் என்ன இருக்குன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பதிவுகள் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் இந்த டிலே இருக்க தான் செய்யும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் குறிப்பிட்டது ஆர்பிஎல் பேங்க்கோட பஜாஜோட இன்னொரு அட்ராசிட்டி ரீசெண்டாக நடந்திருக்க ஒரு விஷயம் ஒரு நபருக்கு. இந்த நபர் ஒரு கிரெடிட் கார்டு சூப்பர் கார்டு ஆர்பிஎலோடது யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் தி மெடிக்கல் பர்பஸஸ். அந்த மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண கார்டு கடைசியில் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருந்த தருவையில் ஒரு லாஸ்ட் ஒரு பேமெண்ட் மட்டும் இவர்கள் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அவர்களுக்கு மெசேஜ் கண்டினியூஸாக ப்ளஸ் பேங்க் இதெல்லாம் கண்டினியூஸாக வந்திருக்கு. ஓகே, அதுக்கு டேட் இருக்குது ஆக்சுவலாக பேமெண்ட்டுக்கு டேட்டு. பட் சடனாக ஆல் ஆஃப் அ சடன் மெசேஜ் வர்றதுக்கும் இந்த ஒரு நபர்கள் 3 நபர்கள் இந்த நேம் ஆஃப் பேங்க் ஏஜென்சி கலெக்ஷன் ஏஜென்சி அப்படின்னு குறிப்பிட்டுட்டு ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் விட்டு கூச்சலிட்டு அவர்களை ரொம்ப அநாகரிகமான முறையில் நடத்தினதோடு இல்லாத மட்டும் அவர்கள் அந்த கார்டு ஹோல்டர் அதை இமீடியட்டாக ஜிபே மூலமாகவும் கையில் இருந்த கேஷ் மூலமாகவும் எல்லாத்தையும் பே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னா, கார்டை நான் இவங்க க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வேண்டாம், எங்களுக்கு ஆல்ரெடி மெடிக்கல் இதில் இது பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் இதோட முடிஞ்சதுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அதை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1 இயர் வரைக்கும் பே பண்ணியிருக்காரு. சடன் ஆல் ஆஃப் அ சடன் ஆஃப்டர் 1 இயர் இது மாதிரி ஒரு மெசேஜ் பாக்கி ஒரு சில அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த தொந்தரவுகள் வருது. உங்களுக்கு கால் மூலமாகவும் வீட்டு வாசலில் நிற்கிறதும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வருது. அப்போ இவர்கள் பேங்க்கில் போய் புகார் செய்யும்போது பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு இது கொடுக்குறாங்க, ரிப்ளை கொடுக்குறாங்க. பட் நம்மக்கிட்ட அணுகின போது இமீடியட்டாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். அண்ட் அந்த அதர் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். பட் இதற்கு முன்னாடி நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றது என்னென்னா, எந்த கார்டு கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, க்ளோஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி கிரெடிட் கார்ட்ஸ் கார்டு இன்னொரு நபர்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் கேர் கால் பண்ணாலே இது கேன்சல் ஆகிடும்ன்ற ஒரு பேசிக் டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருக்கணும். வேறு ஏதாவது இந்த மாதிரி தொந்தரவுகள் பேங்கர்ஸ் மூலமாக இருக்குது அப்படின்னா, கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். We are ready to help you out with the team. Thank you so much.